வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2015 வெளிவந்த குருவே. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, படத்தில் வர கதாநாயகி 2 மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது. அதனால தன்னுடைய சொந்த ஊருக்காக நல்ல மலைகளாக இருந்த ஏரியாவில் வந்து அவள் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. வரப்போகும்போது கார் ஒரு இடத்துல நின்று போயிடுது. அந்த இடத்துல பார்த்தா காருக்கு ஹெல்ப்புக்கு ஒருத்தன் வரான். ஒரு பயங்கரமான சைக்கோ. அந்த சைக்கோ என்ன பண்ணுறாப்புல, அவளை மிரட்டி காரை நேராக ஓட்டும் போது ஒரு பள்ளத்தில் வந்து காரை வந்து கதாநாயகியை வந்து இறக்கி விட்டுறா. அது பிறண்டு வந்து தலைகள் நின்றுடுது. அந்த இடத்துல இருந்து 3 ராத்திரி 4 ராத்திரி பல ராத்திரியில் அங்கேயே இருக்கிற அந்த சைக்கோ வந்து அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காப்புல. வந்து பார்த்துட்டு போகிறான். அவள் கால் வேறு காருக்குள்ளே மாட்டோம், தலைகளை தொங்கிட்டே இருப்பாள். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் குடிய கூட சிறுநீரை கூட வச்சு குடிக்கிற காலகட்டத்துக்கு வந்துடுறாப்புல. கடைசியில் அந்த சைக்கோ வந்துக்கிட்டு சைக்கோ கிட்டேருந்து நம்ம ஹீரோயினி தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2015 வெளிவந்த குருவே. டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணது காரணம் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவர் பேர் தான் வந்து மல்லேவி. இவருடைய கல்யாணத்துக்காக தான் சொந்த ஊருக்காக வந்துட்டுருக்கா. அங்கே போய் அந்த எந்த பக்கம் போகணுன்னு ஒரு போர்டு பார்க்குறா. அந்த போர்டு பார்த்தினா சரி, இவள் போகிற திசையை வந்து கரெக்டாக நோட் பண்ணிட்டு போகிறா. உடனே ஒரு இடத்துல கார் நிப்பாட்டி தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறா. என்னடா பண்ணுறீ, எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கா. அவள் பேர் வந்து ஏலா. ஆமாம், 2 மாதத்தில் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணு, ரொம்ப ஜாக்கிரதையாக போம்மா, பார்த்து போ, நீ எப்போ வருவ, நானும் கூடிய சீக்கிரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சி ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, பேசி முடிச்சுட்டு சரி ரொம்ப டைம் ஆச்சு, நான் இருட்டுக்குள்ளே ஊர் போய் சேரணும், நான் உனக்கு சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுறேன்னு அக்கா கறி சொல்கிறா மல்லவி. சொல்லிட்டு இருக்கும்போது சரி, இப்போ நீ ஃபோனை கட் பண்ணால் தான் நாங்கள் போக முடியும் அப்படின்ட்டு. அவளுக்கு 2 மாதத்தில் கல்யாணம். அவளுக்கு 2 மாதம் கல்யாணத்துக்காக தான் இப்போ சொந்த ஊருக்காக போயிட்டுருக்குறா. ஜிபிஎஸ் போட்டு போயிட்டுருக்குறா. அப்படின்போது அவளை கூட கூப்பிட்டுருப்பா தங்கச்சிக்காரி என்ன பண்ணுற, நான் வரமாட்டேன் அப்படி, நீ போ அப்புறம் வரேன்னு. அதோட அவளுடைய பயணம் வந்து தொடருது. அங்கேருந்து கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கா. ஜிபிஎஸ் தான் போட்டு அது வழி காட்டுது. நல்லா அது ஒரு மலைப்பாகான பகுதி. அந்த பகுதியில் வந்து ஊருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்காக போயிட்டே இருக்கிறா மல்லவி. போயிட்டுருக்க போகும்போது அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவளும் பாட்டு பாடுவா. பாட்டெலாம் பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக, கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணுல அப்படி ஜாலியாக தானே இருக்கணும். பாட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு அவள் போயிட்டே இருக்கிறா. அவள் காரும் போகுது. நல்லா மேடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இயற்கையான ஒரு சூழல். ரொம்ப தூரம் அவள் போயிட்டுருக்கா. பார்த்தா பெரிய மலையை காட்டுறாங்க. அதுக்கு இடையில ஒரு ரோடு போகுது. அந்த ரோடுக்கு இடையில் அவள் போகிறா. அங்கே பார்த்தோன்னா திடீர்னு அவருக்கு என்ன பண்ணுறா, அந்த கார் வந்து திடீர்னு ஸ்லோ வர மாதிரி வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகும்போது சரி இறங்கி தான் பார்ப்போமே என்ன ஆச்சுன்னு கார் நிப்பாட்டிட்டு கீழே வந்து பார்க்குறா. அவளால் ஒன்றும் புரியல. ஏன்னா நல்லா தானே வந்துட்டு இந்த கார் நான் திடீர்னு நின்று போச்சுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு சரி என்ன பண்ணுறா, கையெல்லாம் தொடச்சிட்டு ஸ்டார்ட்லாம் பண்ணி பார்க்குறா. என்னமோ பண்ணி பார்த்தா ஒன்றும் அவளால் முடியல. என்ன பண்ணுறது, யாராவது ஹெல்ப்புக்கு வர மாட்டலாம். இந்த வழியில் எந்த கார் வரும், யார் வருவான்னு அவளுக்கே ஒன்றும் புரியல. ஹெல்ப்னு பார்க்குறா. சரி, ஒரு பெப்சி உடச்சி குடிக்கும்போது அந்த எல்லாமே அவள் மேலே ட்ரெஸ் மேலேயே கொட்டிடும். அந்த கேஸ் இதுவாகி அடடா இது என்னடா இந்த நேரத்தில் போய்ட்டு மேலையெல்லாம் கொட்டிடுச்சா அப்படின்னு அவள் வண்டியில் பேக்கில் வந்து அவள் ட்ரெஸ் வச்சுருக்கா. சரி, நம்ம போய் பின்னாடி போய் நம்ம கிட்ட தான் துணிலாம் நம்ம போய் அதை போய் நம்ம மாற்றலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல ஹீரோனி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிருக்க போகும்போது அங்கே ஒருத்தன் வந்துடும். அவள் வெக்கப்பட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு, சாரி மேடம் சாரி, நீங்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமான்னு வந்துட்டேன். அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கார் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் நின்று போச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டவொடனே அவனும் சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் வந்து கிறிஸ்டியன். ஹெல்ப் பண்ணுறேன்னு பார்த்து அவன் என்ன பண்ணுவான், சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பெரிய இரும்பு ஒன்று எடுத்துகிட்டு அதை லேசாக எங்கேயோ தான் டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணுவான். அதை டச் பண்ணால் கார் பாட்டு ஸ்டார்ட் ஆகிடும். காட்டு நம்ம ஹீரோனிக்கு பார்த்து பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல சார், நீங்கள் வந்தோடனே உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ், எங்கே இருக்கீங்க, நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை உங்களை ட்ராப் பண்ணுறானோ கேள்வா. அவள் சொல்கிறா அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கம்பியை வந்து அவள் கையிலேயே கொடுத்துட்டு சரி என் வீடு பக்கத்தில் தான் இருக்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவோம், சரி பக்கத்தில் நம்ம காரை கொண்டு இடம் 2 பேர் கை கொடுத்துட்டு போகலான்னு கிளம்பும்போது திரும்பவும் கூட கேட்குறான், அவனை கூப்பிட்டு வரீங்களா, வாங்க ட்ராப் பண்ணேன், நீங்கள் வானா நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இவளும் அதோட பண்ணி சரி பாய் கட்டி கிளம்புறா. இருந்தாலும் இவளுக்கு மனசு கேட்கல. இங்கே போய் வண்டி நிப்பாடுறா. இங்கே தான் இவருக்கு வந்து கிறகமே வந்து பேசாமல் போக வேண்டியது தானே. அதோட நீ வண்டியை வந்து பிரேக் எடுத்து பார்த்துட்டு எடுத்து போவேன். அப்படி மெதுவாக போக என்ன பண்ணுறா, மறுபடியும் என்ன பண்ணுறா, அவன் நிற்கிறா. மனசில் அதாவது நமக்கு வந்து இவன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டானே, இவனை எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு இவனுக்கு மனசு வந்து ரொம்ப இவளுக்கு இதுவாக இருக்குது. அப்படின்னா அவனை காரில் ஏற்றிக்கிறா. காரில் அவனை ஏற்றிக்கிட்டு
அங்கேருந்து போகும்போது நின்னவொடனே ஏறிட்டோன்னே உள்ளவொடனே சரி மேடம் தேங்க்ஸ் நீங்கள் மெக்கானிக்குன்னு நான் வரேன்னு 2 பேரும் அவனை ஏற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவன் இவனை பற்றிலாம் விசாரிக்கிறாப்புல. அப்போ இவ எல்லா உண்மையும் சொல்லிடுறா. யாராவது ரிலேஷன் நம்ம எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியை பற்றியும் சொல்கிறா. தங்கச்சி எப்படி அவள் வந்து ரொம்ப நாட்டி கேளு அப்படின்னு சொல்லி அவன் நம்பர் கிடக்க முடியுமான்னு கேட்குறாப்புல. நான் நம்பர் தரேன் அப்படின்னு ரொம்ப அதை போய் பேசிட்டே போகும்போது அவன் ஹீரோ வந்து திடீர்னு பேசிட்டு வரும்போது என்ன பண்ணுறான், அவனுடைய வந்து கேரக்டர் வந்து குரலை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுவான் நம்ம கிறிஸ்டியனு. நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவான், அவன் கையை பிடிச்சிடுவாப்புல. ஹீரோனை கையை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணுற, பேசிட்டே போனால் ஏன் இந்த மாதிரி முரட்டுத்தனம் பண்ணுற அப்படி நான் சொல்கிற மாதிரி நேரப்போ வண்டி ஓட்டுன்னு இவங்க அப்போவே 2 பேருக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அப்போ பிடிச்சோடனே இந்த சைக்கோ என்ன பண்ணுறான், அவன் சைக்கோவாக மாறிடுறான். அப்போ இவன் கத்தியை காட்டுறான், இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி நீ வண்டியை ஓட்டு போகலாம் நான் அவனை குத்திடுவான் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயினி மல்லவிக்கு உயிருக்கு பயந்துக்கிட்டு சரி நீ எங்கே போகணும் சொல்லி நாங்கள் போகிறோம், ஏன்டா என்ன சித்திரவதை பண்ணுறேன்னு. அப்போ கார் ஓட்டு போனால் அந்த மலை வந்து வளைஞ்சி இந்த மலை போயிட்டே இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒன்ஸு வந்து இவனை கவனிக்கிறான்னா இந்த பக்கத்தில் உட்காந்துறானா அவன் கிறிஸ்டின் என்ன பண்ணுவான், அந்த சைக்கோ கொஞ்சம் பெல்ட்டு போடாமல் அவன் இருப்பான். இதை அவன் கவனிக்கிறான். சரி பெல்ட்டு போகிற நேரத்தில் வண்டியை கட் பண்ணால் இவன் கீழே விழுந்துவான்னு நினச்சி வண்டியை பிரேக் அடிச்சுட்டு திருப்புவான். இவன் இப்படி திருப்பும்போது கடைசியில் என்ன பண்ண அவன் திருப்பி அங்கே ஒரு பேடிகார்டு மாதிரி இருக்கும், மலை உச்சியிலேருந்து அந்த கார் கீழே வந்து பிறலுது. அப்படியே படிப்படியாக இடித்து வந்து கீழே டம்முன்னு வந்து விழுந்து அந்த கார் என்ன அப்படி விரலுது மேலேருந்து கீழே. இவளும் அவளும் மேலே பிறண்டு கீழே வந்து விழுந்த உடனே கடைசியில் இந்த கார் வந்து ஒரு செகண்டுக்கு நம்மளும் தலைகீழே வந்து விழுந்து ஒரு இடத்துல நின்று போயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோயினி மட்டும் தலைகீழே தொங்கிட்டு நிற்கிறா. ஹீரோ வந்து அடித்து தூக்கி வெளியே போயிடுச்சு. இது விழுந்ததில் நம்ம ஹீரோடைய கால் மட்டும் மேலே மாட்டிச்சு. அங்கே பாரு ஹீரோ அந்த பக்கம் கிடக்கிறான். இவன் வந்து இந்த மாதிரி கால் மாட்டி எடுக்க முடியாமல் கிடக்கிறான். ஒரே கத்து வலியோன்னு பயங்கரமான வலி. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கத்துறா. உயிர் போகிற மாதிரி இருக்க வழி, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கே வரமாட்டாங்களான்னு. அங்கே பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், கையில் கட்டுற அந்த கையில் என்ன பண்ணுவான், துணியை வச்சு கட்டி போடுவான். கட்டெலாம் போட்டு அவளே கட்டிக்கிறான்னு கையில் ரத்தம் ரொம்ப போயிட்டே இருக்குல்ல. அதனால் என்ன பண்ண இந்த பீடிங்கெலாம் வந்து அவள் கட்டு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம பையில் அவனை பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு ஓரமாக ஓய்ந்து கிடப்பான்ல. அப்போ இவளுக்கு என்ன பண்ணுவான், அவன் எலும்புற மாதிரி அவனை கிடக்கும். இவன் எலும்புற நம்மளை எதாவது பண்ணுவானே, ஏதோ ஆகதே இருந்தால் கூட அவனை தாக்கத்து வச்சோம்னா தூரமாக ஒரு கத்தி கிடக்கும். சரி எப்படியாவது நம்ம இந்த கத்தியை எடுத்துருவோம்னா அவளால் எடுக்கவும் முடியல. ஒரு இதுவை தள்ளி அந்த கத்தியை கரெக்டாக எடுத்து என்ன பண்ணுவான், அந்த கத்தியை வந்து கையில் வச்சுக்குவான். கையில் வச்சுட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ வலி தாங்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாரு செருப்புலாம் வச்சு தள்ளி எடுத்து இவன் நம்ம மெதுவாக எலும்பி கிட்ட வந்த உடனே பார்க்குறோம் கத்தி எடுத்துருவாங்க. வரத்துக்குள்ளே எடுத்து சரிப்பா கையில் வச்சுக்குவோம், பத்திரமா கையில் வச்சுக்கிறா. இங்கே வந்து பார்க்குறான், இவன் வந்துரு என்னம்மா எப்படி இருக்கா, கால் உனக்கு மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்குறான். உனக்கு என்ன பண்ண, நீ பாட்டு வந்த நீ கூடி யாரும் காப்பாற்ற, அவனை கொள்ளையெல்லாம் தேவையில்லை, நீ ஏன் கால் மாட்டிச்சில கூடிய சீக்கிரம் நீ இறந்து போயிடான்னு சொல்லி அவளை வந்து மிரட்டிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து அந்த சைக்கோ அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோனி பார்க்குறான், என்ன பண்ணுறது, அவர் கால் வலி, யாரும் காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, பயங்கரமான இருட்டு. இந்த மாதிரி இருட்டில் ஒரு பொண்ணும் தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குது நண்பர்களே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அவர்கள் என்ன முடியுமோ அதெல்லாம் பார்க்குறான். இவன் போகிறவன் என்ன பண்ணுறான், சுற்றி போய்ட்டு அந்த காருக்கு ஒரு கட்டை வேறு முட்டு குருத்தி வச்சு தான் அவன் போயிருப்பான். பார்க்குறான் வெளிச்சம் பாதி இருட்டாக போய்கிட்டே இருங்க, டயரும் இல்லை, உள்ள வண்டி வந்து தலை கீழே கிடக்குது. அங்கே இங்கே பார்க்குறான் அந்த மாதிரி முட்டு கொடுத்து வச்சுட்டு போயிருக்கான் பாரு, கார் கீழே விழுந்துருமானா போகாமல் அப்படியே எடுக்கணும்ட்டு. இங்கே பார்த்துட்டு நைட் ஆகிடுது, எவ்வளோ பயங்கரமான குளிர் வரை அடிச்சிருக்கு. அப்போ அவர் சொட்டர் ஒன்று வச்சுருக்கா. சரி இந்த சொட்டரையாவது போத்திக்கலான்ட்டு அது போத்துறா. அந்த கையில் வச்சுருந்த லைட்லாம் வச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கையும் கூட வச்சுட்டு போச்சுட்டு இன்றைக்கி ராத்திரி நம்ம எப்படியாவது வேறு வழியில் இந்த காட்டுக்குள்ளே தனியாக படுத்து தான் ஆகணும், நம்ம எப்படி தான் படுக்க போகணும், கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு அந்த பிளாஸ்டிக்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு கோட்டை போட்டுவிட்டு அவர் அங்கேயே வந்து படுக்கிறாப்புல நம்ம ஹீரோயினி. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ சின்ன பிஸ்கெட் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வச்சுருப்போம், அந்த பேக்கில் இருக்கும். அது ரொம்ப லைட்லாம் அடிச்சு பாரா சுற்று முள்ளு யாராவது வர்றாங்களான்ட்டு அதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு சரி நம்ம படுத்துருவோம்னு அந்த இதுலேயும் வந்து ஒரு கையெல்லாம் வலிக்குது, இந்த வலி காலை வந்து எடுக்க முடியாது ஹீரோயினிக்கு. அதில் பார்த்தா மறுநாள் பொழுது விழிச்சு குளிஞ்சு பார்க்குறாங்களா, கண்ணை மூட்டி வெளிச்சம் வந்து அவள் கண்ணை பளிச்சின்னு அடிக்குது. பார்த்தா சூரிய வெளிச்சம் நேரம் பார்த்தோன்னே எலும்புறாப்புல பார்த்து சரி இன்றைக்காவது நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காது. நடுக்காட்டுக்குள்ளே ஒரு ராத்திரியை பொழுது பெரும்பாலாக இருக்கும், எங்கேயா தான் வருவானா இல்லையா, எப்படி நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும், அவளுக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கும் அவளுக்கு. அது பார்த்து கையில் ஆடி இது ஆடி அதை சொரிஞ்சு இதை சொரிஞ்சு அவள் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. சரி பாப்பா தண்ணி இருக்கும், சரி கொஞ்சம் தண்ணியாவது நம்ம குடிச்சிக்குவோம். அப்போ அந்த அவன் பேக்கில் வந்து அவனுடைய ஐடி கார்டு இருக்கும், அதை எடுத்து பார்ப்பான், அவனுடைய பேர், அவன் எங்கே இருக்கிறான், எதனால் இதெல்லாம் பண்ணுறான்னு அவனோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவனுடைய ஐடி கார்டை பார்த்து நம்ம ஹீரோயினையும் மல்லிகை தெரிஞ்சுக்கிறா. அது எல்லாம் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவன் சொல்கிறா,
பார்த்துக்கிட்டு சரி நம்ம இன்னும் ரேடியோவில் வந்து மியூசிக் போடுறா, மியூசிக் அவ்வளோ பொழுதுபோக்காக தானே, அது இருக்கிற கேசட்லாம் போட்டு வச்சுருக்கால, அதை போட்டு சுற்றி மட்டும் பார்க்குறா யாராவது இருக்காங்களா இல்லையான்ட்டு. பார்த்துட்டு உடனே சரி நம்ம படுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அங்கே தூரத்துலேருந்து ஒரு மானு ஒன்று தெரியும். அந்த மானை பார்த்துட்டோன்னே மானு திடீர்னு யாரோ வர்ற மாதிரி இருக்குது. பார்த்தா அப்படியே அந்த கண்ணை திருப்பி பார்க்கும்போது இவன் தான் சைக்கோ வந்துடுவான். என்னம்மா நேற்று போல் நீ செத்து போயிரு நினச்சா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா அப்படின்னு. அட பாவி நாசமாக போனோன்னே நீ ஏன்டா என்னை கொண்டு வந்து இப்படி தான் நான் பாடு ஒழுங்காக தான்டா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை கண்டமாக திட்ட ஆரம்பிச்சிடுவா. பாடு பயங்கரமாக திட்டுவா. அவன் வருவான், இங்கே வேறு உன மேலே இறக்கப்பட்டு சாப்பாடு தண்ணிலாம் கொண்டு வந்திருக்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு நீ கரெக்டாக பதில் சொன்னால் இந்த சாப்பாடெலாம் அவனுக்கு சரிடா நீ கேளுன்னு இவன் பிரைவேசியை பற்றி அவன் கேட்பான். நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரு கூடயா ஒன்றா இருந்திருக்கிறியா சொல்ல, நான் சின்ன வயசில் இருந்தேன், ஒருத்தர் கூட இருந்தேன், நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன் அப்படிலாம் சொன்னோடனே நீ அதெல்லாம் பொய் சொல்கிற, அதெல்லாம் உன் தங்கச்சி வாழ்க்கையில் நடந்தது, உன் வாழ்க்கையில் நடந்ததுனால நீ ஒன்றும் சொல்லாதனால நான் உனக்கு சாப்பாடும் தரமாட்டேன், தண்ணியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறேன். போய் போட தான் போகிற கொடுத்துட்டு போடனே இவன் என்ன பண்ணா மறுபடியும் அந்த கார்டை எடுத்து அவனை பார்த்துட்டு அந்த கார்டுக்கு பின்னாடி என்ன எழுதுறேன்னா, என்னுடைய இறப்புக்கு காரணம் வந்து இந்த சைக்கோ தான், இவன் தான் என்னை கொண்டான் அப்படின்னு எழுதி அவனுடைய பர்ஸ்லேயே அந்த கார்டை வச்சுட்டு அது உள்ளே வச்சுருவான். அதுக்கப்புறம் அங்கே சிகரெட் பாக்கெட்டு லைட் இருக்கும் அவனுது. அந்த லைட்டரை எடுத்த உடனே சரி அதில் சிகரெட்டை தான் இருக்கா பற்ற வைக்கலான்னு பார்த்தா அந்த லைட்டரை எடுத்தால் பக்கத்தில் நெருப்பு இருக்கும், பேப்பர்லாம் வச்சுருப்பாள், அதை வச்சு நெருப்பை வச்சு பற்ற வைக்கிறா. பற்ற வச்சு குளிர் காயிறா. அங்கே குளிர் காய்ஞ்சி முடிச்சு நம்ம இதுவாக இன்றைக்கி ராத்திரிக்கு இந்த குளிர்காக இருக்கான்னு அங்கே வந்து மறுபடியும் அப்படி குளிர் காய்ஞ்சிட்டு அவள் படுக்கிறா. படுக்கும்போது அவ்வளோ சுற்றி நிறைய எலி. திடீர்னு பயந்துருவா. எலின்னு அவன் மேலேயே ஒரு எலி வந்து உட்காந்துட்ருக்கோம். என்னடா நம்ம மேலே இந்த இடத்துல எலி வந்துருக்கேன்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு இதை வச்சு அடின்னு அடிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுறா. ஒரு எலியை மட்டும் என்ன பண்ணுவான் அடிச்சிருவா. அடித்து குடல்கள்லாம் பிச்சு எடுத்துருவான். அந்த சரியாக அடி விடுவான். அடித்து அப்புறம் என்ன பண்ண அவளுக்கு ராத்திரி பசிக்கு வேணுமே அந்த எலியவே அறுத்து என்ன பண்ணுவான் அதுக்குள்ளே சதையெல்லாம் எடுத்து அங்கே நெருப்பு போட்டிருக்கால அதில் வச்சு சூடு பண்ணுறா. சூடு பண்ணி சூட்டில் அப்படியே வாட்டி சரி இதை சாப்பிட்டாது நம்ம பசி ஆற்றிக்குவோம். எனக்கு 3 நாள் ஆச்சு வந்து மறுபடியும் அதை சாப்பிட்டுட்டு அதை ஒன்று ஒன்றா ரொம்ப மனசு ஒப்பாமல் தான் அவள் சாப்பிட்றா நம்ம ஹீரோயினி. வேறு என்ன பண்ணுறது, வயிற்று பசி இருக்குல்ல, பாருங்க ஒரு பீஸ் சாப்பிட்றா பயங்கர சூடாக இருக்குது. அது மெதுவாக அவள் சாப்பிட்றா. சாப்பிட்ருக்கும்போது அதை திருப்பி மறுபடியும் நாளைக்கும் வேணுமேன்றதுக்காக அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் அவள் சாப்பிட்றா. அது சாப்பிட்ருக்கும்போது நான் நினச்சி பார்க்க நம்ம ஊர்லலாம் எப்படி இருந்தோம், இருக்கிற தண்ணி கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிற, வேறு தண்ணியும் கிடையாது, எடுக்க போக முடியாது, எப்படி ரொம்ப கஷ்டப்படுறா மாதிரி. இந்த மாதிரி காட்டில் யாருமே மாட்டிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. திடீர்னு அவள் ஃபோனை தேடுறா. ஃபோன் என்ன பண்ணுறா, ஃபோன் ஒரு இடத்துல போய் இருக்கும், ரிங்காகிற சத்தம் கேட்கும். ரிங்காங்கிற சத்தம் கேட்டவொடனே என்ன பண்ணுவான், அவள் செருப்பு எடுத்து மெருவாக தள்ளி ஒரு கட்டையை எடுத்து தள்ளி அந்த ஃபோனை கையில் எடுத்துட்றா. ஃபோனை எடுத்தவுடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி பார்க்கும்போது சிக்னல் வெளியே போகாது. வந்த ஃபோனு இதுவாக இங்கே பார்த்தா ஃபோனை கையில் எடுத்தோடனே இந்த சைக்கோ அங்கேருந்து வர ஆரம்பிச்சிடும். அதை பார்த்துருவாப்புல நம்ம ஹீரோயினி சைக்கோ வந்துட்டோன்னே மறுபடியும் பார்க்குறான். என்னம்மா நேற்று ஃபுல்லாக சரியான எலி வேட்டை புள்ளது, எலியெல்லாம் அடித்து நீ சாப்பிட்ருக்க புள்ளது அப்படியா, நான் அடிச்சு செத்து போயிடுன்னு நினச்சேன், நீ எலி சாப்பிட்டு 100 நாள் உயிரோடு இருக்கிறியே, அப்படி நீமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் சில ஐட்டங்கள் தருவேன், நீ அதை வச்சு உன்னால் தப்பிச்சு போக முடிஞ்சா அது வந்து உன்னுடைய அதிர்ஷ்டம்தான். நீ போயிட்டு தப்பிச்சு போயிட்டா நீ இப்போ அல்லது கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு. நம்மளாம் இவன் கையில் கத்தியெல்லாம் வச்சுருக்கா. இவன் ஏதாவது ராங் பண்ண கத்தியில் குத்துறதுக்கு தான் அவள் கத்தி வச்சுருக்கா. இவன் என்ன பண்ணுவான், அந்த சைக்கோ வந்தவன் அங்கேருந்து போகிற மாதிரி போவான். போயிட்டு என்ன பண்ணுவான், கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு வருவான். அந்த பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ரிங் அடிச்சிடும், ஃபோன் அடித்த உடனே அவன் என்ன பண்ணுவாள், அந்த கத்தியை அது பிடுங்க வரப்போகும்போது கத்தி எடுத்து குத்த போயிடுவாள். குத்த போனால் அவன் என்ன பண்ணுவான், கத்தியை மடக்கி பிடிச்சிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணுவான், அவள் கையில் இருக்கிற அந்த ஃபோனை எப்படியா எடுத்துருவான். அவன் எடுக்கிறாங்க பாரு, எப்படி அவன் பிடிக்கிறான், அவன் பிடிச்சிட்டு அவளும் கத்துறா, போடா எடுக்க அதை விட்டுறான்னு. அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து போட்டு தரையில் போட்டு ஒரே மிதித்து அந்த ஃபோனை அப்படின்னு வைக்கிறான். கிடைச்ச ஃபோனும் வந்து இப்போ அதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவான், யாருக்காவது ஃபோன் இருந்தால் கூட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அது இந்த சைக்கோ வந்து ஃபோனை வந்து அவன் உடைச்சிட்றான். உடைச்சிட உடனே கேட்குறான், பாரு உனக்கு சான்ஸ் தரேன்னு சொன்னல, அது என்ன தெரியுமா, இது ஒரு சுத்தியில் இருக்குது, இந்த சுத்தியில் அடித்து நீ காலை உடைப்பியோ இல்லை வண்டியை உடைப்பியோ நீ தப்பிச்சு போவியோ, இந்த ரம்பம் இருக்குது, இந்த ரம்பத்தால் உன் காலை அறுப்பியோ இல்லை வண்டியை அறுப்பியோ, உன்னால் தப்பிச்சு போட முடிஞ்சால் இது ரெண்டும் இங்கேருந்து தப்பிச்சு நீ போ, நான் உன்னை கொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, நீயே படிப்படியாக செத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. இந்த சைக்கோ வந்து எந்த அளவுக்கு அவளை வந்து இம்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவளை வந்து இப்படி கொடுமைப்படுத்தி அவனை பேச்சிலேயே அந்த கொடூரம் தெரியுது. அந்த சைக்கோ அவன் சொல்ல நம்ம ஹீரோனி கேட்டுக்கிட்டு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அறுக்க பார்ப்பான். அந்த மேலே கடைசியில் அந்த பிளேடு உடஞ்சிடும், அறுக்கவும் முடியல அந்த மேலே அந்த சீட்டை. அவன் சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டான்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. மறுபடியும் என்ன பண்ணுறான்,
சுற்றி வச்ச இடத்துல என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ராத்திரி ஆயிடுது. சரி இன்றைக்கி படுப்போம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா அசந்து அவள் தூங்க போகிறா. தூங்கும்போது வெளியே நல்ல மழையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இவளுக்கு என்ன பண்ணலாம், தண்ணி தாகம் எடுக்குது. பாட்டிலில் தண்ணி இல்லை. வேறு என்ன பண்ணுறது? கடைசியில் தானே தனக்கு உதவின்ற மாதிரி சரி நம்ம வந்து சிறுநீரை பிடிச்சாவது நம்ம குடிக்கலான்ட்டு அவள் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயினி ஒரு முடிவுக்கு வரா. மன ஒப்பாத செயல் தான், என்ன பண்ணுறது, உயிர் வாழணும்ல. அப்படி என்ன பண்ணுவா, அவள் அந்த பாட்டிலில் வச்சுட்டு அவள் நம்ம யூரின் நம்ம பாஸ் பண்ணி அவள் வந்து அது ட்ரை பண்ணுறா. ட்ரை பண்ணி இருக்கும்போது அவர் நமக்கே பார்க்குறது இதுவாக இருக்கும். இல்லைன்னா அவள் செத்து போயிடும். நான் வரைச்சி அந்த அதில் இருக்க தண்ணியே இல்லாமல் சரி அதை பிடிச்சதுக்கப்புறமா அதை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறா. குடிக்க போகும்போது பார்த்தா சோன்னு மழை வந்தாடும். மழை வந்தோன்னே அவனை பாப்பா அப்படியே நல்லா வந்து இறைவன் வந்து நமக்கு தண்ணி கொடுத்துட்டாப்புல அப்படின்ட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அவள் சைடில் இந்த பிளாஸ்டிக்லாம் வச்சுருப்பாள்ல, அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாள், இந்த பாட்டில் அதெல்லாம் குடிக்க முடியாது. கிட்ட கொண்டு போவா கொமட்டும், கொண்டு போவா கொமட்டும், கொண்டு போவா கொமட்டும். என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுவா, டக்குன்னு அந்த பிளாஸ்டிக்கில் வர முன்னே மழை தண்ணியை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மழை தண்ணியை குடித்து அவள் தாகத்தை தீர்த்துக்கிறா. அதான் இறைவன் இருக்கிறான்றதுக்கு ஒரு பொருத்தமான இடம் இது. அவள் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறான், தண்ணி மழை வந்து நிற்காத மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த பேஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மழையிலேருந்து எப்படி இவ்வளோ தண்ணிலாம் வந்து அங்கே வர ஆரம்பிக்குது. வேகமாக வர ஆரம்பிச்சுன்னு வேணால் பார்க்குறா, சுற்றியும் பார்க்குறா. அந்த தண்ணி வரது தான் அவள் பார்ப்பா. அங்கேருந்து நீரோடையிலேருந்து வர்ற மாதிரி வரும் தண்ணி. ஆகா, இந்த தண்ணி இப்படியே வந்தால் நம்மளை தண்ணி முழுகி நம்ம செத்து போயிடுவோமேன்னு பார்த்தா லைட் அடித்து பார்க்கும்போது அங்கே ஒருத்தன் வருவான். யாருன்னு பார்த்தா கடைசி இந்த வில்லன் தான் வர்றான். என்னம்மா நீ இதெல்லாம் கார் அடித்து இதெல்லாம் செத்து போயிடும்னு நினச்சிட்டு இருந்த நீ இன்னும் நீ உயிரோடு தான் நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்து அவன் என்ன பண்ணுவான், லைட் அடித்து பார்த்துட்டு உடனே அவன் மறுபடியும் இவளை வந்து வம்பு பண்ண வருவான். அவன் என்ன பண்ணுவான், இவன் கையில் செத்த மாதிரி அப்படின்னு நினைப்பான், அவன் போயிடட்டும் அப்படின்ட்டு ஒரு குச்சை ஒத்திட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், அப்படியே அவனை தள்ளி பார்ப்பாவில். அப்படி செத்த மாதிரியே இருப்பாள். செத்த மாதிரி இருந்த உடனே சரி அவனை உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது அவள் கையில் தான் கத்தி வச்சுருக்கால, அதை பார்க்கும்போது அந்த கத்தியில் வச்சு அவனை தாக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கிடப்பா, செத்த மாட்டு மாதிரி இருப்பாள். அவன் நம்ப மாட்டான். அப்படி இருந்தாலும் சரி குச்சை வச்சு ஆடிட்டு போக வேண்டியது தானே. இது உண்மையா இல்லையான்னு பார்த்தா அவள் காலில் செத்த எலி இருக்குல்ல, அந்த சதையெல்லாம் வச்சு காலில் தடவிட்டு இருந்திருப்பாள். அப்போ இவன் கண்டுபிடிச்சிடறான், ஆகா இவன் சாவில் நம்மளை ஏமாத்துறதுக்காக பிளான் பண்ணுறான்னு. அவளை பிடிச்சி இது பண்ண போகும்போது அவள் கத்தி வச்சு கத்தியில் நெஞ்சில் சதக்குன்னு 2 குத்து குத்திடுறான் வயிற்றில். அவன் என்ன பண்ணான், கத்தி குத்துற வலி தாங்க முடியாமல் மறுபடியும் கிட்ட அவளை தாக்க வரும்போது ஒரு உதவ வச்சுனா வந்துடுவான். அடி இன்றைக்கி உனக்கு நேரம் நல்லா இருக்குது, உன்னை நாளைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி என்ன இப்படி அடித்து குத்திட்டே நீ, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து என்ன பண்ணுறான், சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே அப்படி விட மாட்டான். அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுவான், அந்த கம்பிலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது தூரத்தில் வந்து பார்க்கும்போது இவனுடைய கார் வந்து சாவியெல்லாம் தூக்கி போட்டுருவாள்ல, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு வண்டி நிப்பாட்டமாக போவாங்க. அப்போ வண்டி ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருப்பான். அந்த இடத்துல ஒரு மஞ்சள் ஒருத்தன் வரான் ட்ரெஸ் போட்டு. அவன் ஒரு போலீஸ்காரன், என்னம்மா இங்கே இருக்கீங்கன்னு, சார் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு அவங்ககிட்ட ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். ஆக்ட் பண்ண இந்த சைக்கோ பண்ணும்போது நான் அவனா ஹெல்ப் பண்ணிட்டோம்மான்னு அவன் என்ன பண்ணான், இவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுமா என்ன பண்ணிட்டு அவனுக்கு வந்து கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருவான். இங்கே நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு கத்துவா, கல்லை வச்சு அடிப்பா, இதை வச்சு அடிப்பா, எப்படியாவது என்னை காப்பாற்றுக்கிண்டா மாத்திரம்னா அவன் பார்க்க மாட்டானா அப்படின்னு டம்முன்னு அடிப்பா. அங்கே லைட்டு சத்தம்லாம் கேட்குது, இவன் கத்துற சத்தம் கேட்குது. அப்போதான் போலீஸ் சொல்கிறான், ஏதோ சவுண்டு வருதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் சார், இடியோட சவுண்டு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க, அதெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மழுப்பிடுறான். மழுப்பினோடனே சும்மாவாக இருப்பான் அவன். அப்படியே இவனை பிடிச்சி தள்ளி விட்டுலாமான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது அவன் திடீர்னு அப்படியே நடந்து போகும்போது உழுவுற மாதிரி போயிடுவான். அங்கே வண்டி அவர் லைட்லலாம் அடிச்சுக்கூட பார்ப்பாப்புல. அவனை மூஞ்சி திருப்பி விட்டு கீழே காப்பாற்றிடுவான். உழுவுற மாதிரி போனோடனே காப்பாற்றினோடனே அப்படியா ரொம்ப நன்றியோ, எப்பா நம்ம உயிர் போனதே மிச்சம், இந்த இடத்துல இருந்தால் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க சார் நான் கூட லிஃப்ட் கொடுக்குறேன்ட்டு அவனை அங்கேருந்து காப்பாற்றி அங்கேருந்து 2 பேரும் அங்கேருந்து போயிடுறான். கடைசியில் இவன் ஹீரோனையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல, அப்புறம் காருக்குள்ளேயே கிடக்கிறா. ஏன்னா அவன் அடிச்சு எதுவுமே திசை ரிப்பீட்டான்ல, அவனை திருக்காமல் சரி பிரதர் நான் போயிட்டு வரேன். நல்லா மழை பாட்டு பேஞ்சிட்ருக்கு, இடி மேலே இடி அடிக்குது, மழை பெய்யணும்னா அங்கே தண்ணி அங்கே வேகமாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து கிடைக்கிற மழை அடி கீழே தானே கிடக்கிறா, பார்க்குறான் இந்த மழை இப்படி வந்து நம்ம தமிழ்லேயே மூழ்கி போயிடுவோம் அப்படின்ட்டு அப்போ ஒரு ஐடியா பண்ணுறா. சரி இந்த கத்தியை வச்சு நம்ம காலையாவது அறுத்துக்கிட்டாவது நம்ம தப்பிச்சு போயிடலாமே அப்படின்ட்டு தன்னுடைய காலை அறுக்க போவா. தண்ணி பாருங்கள் உள்ளே கொஞ்சமாக தண்ணி டெம்பரேச்சர் மேலே ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கும். இவள் தண்ணிக்குள்ள உள்ளே எடுப்பாள். சரி அந்த பிள்ளையில் எடுத்து தன்னுடைய காலை வந்து அறுக்கிறதுக்காக கொஞ்சம் அரைமுறை கரகரன்னு அறுக்க போகிறா. அறுக்க போனோன்னே இந்த வரக்கூடிய தண்ணி இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் திடீர்னு வந்து வேகமாக வர ஆரம்பிக்கும். வேகமாக வந்துச்சுன்னு இவன் வந்து சைடில் வந்து ஒரு கட்டையெல்லாம் முட்டு கொடுத்தாங்க, அறுக்கிறாலும் அறுபட மாட்டேது அவளால். எப்படி சின்ன
சின்ன பிளேட் மட்டும் தான், மிஷின் இல்லை, பிளேடை வச்சு தான் அறுத்துக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் வேகமாக அறுக்க முடியல அவரால். அறுக்கிறவங்களும் தண்ணி பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது உள்ளே அப்படியே வழியில் துடிக்கிற அவளால் ஒன்றுமே முடியல. இழுத்து பார்க்குறா, எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் தண்ணி அந்த அந்த அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ தண்ணி வேகமாக வர ஸ்போர்ஸ் வந்தோன்னாச்சுன்னா அங்கே ஒரு கட்டை வச்சு விட்டுக்கணும். அந்த கட்டை வந்து தண்ணி ஃபோர்ஸில் விலகி போயிடும். விலகி போன என்ன ஆகும், கார் வந்து அப்படியே பரண்டு மறுபடியும் ஒரு ஃபால்ஸ்குள்ளே வந்து நேராக அது வந்து பரண்டு தண்ணிக்குள்ளே வந்து பெரிய ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்துருது அந்த காருங்க. பாருங்க அப்படியே வந்து ஸ்டெப்பாக விழுந்தோடனே ஹீரோனி அதுலேருந்து பார்க்குறா, ஆகா நம்ம எப்படியாவது தப்பிச்சிடும். கார் வந்து அந்த இடத்துல தொங்கினோன்னா ஒரு செகண்டில் தண்ணி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸ் வச்சுன்னா அப்படியே உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருது காரு. விழுந்ததுக்கப்புறம் என்ன, காலும் அதுலேருந்து வெளியே வந்துடுது. வெளியே வந்ததுக்கப்புறம் தண்ணியில் வந்து என்ன பண்ணுறா, காரை விட்டு வெளியே வந்துட்டு நீச்சலெல்லாம் தெரியுமா அவளுக்கு, நீந்தரா. எப்பாடா கடவுள் தப்பிச்சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நீந்தி என்ன பண்ணுறா, நம்ம இந்த கரைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீந்திக்கு கரைக்கு தான் வர்றா. அது மெதுவாக தண்ணி சரியான நம்ம தண்ணி மேலே ஆற்று வெள்ளம் தானே, அலை மாதிரி போயிட்டுருக்கு. அப்படியே இடி வேறு அடிச்சுட்டு மேலே ஏறி வந்துடுறா. மேலே ஏறி வந்து திரும்பி பார்த்தா வந்த கார் இந்த கார் அப்படியே போய் கடைசி வரல அந்த கார் சுத்தமாகவே முழுகிடும். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஜாக்கெட் போட்டிருப்போல, அதெல்லாம் வச்சு கட்டியாக துடைச்சிட்டு சரி நம்ம இங்கேருந்து எப்படியாவது போவோம், ஏதாவது இருக்கா பார்க்கலான்ட்டு அங்கே ஒரு கட்டை ஒன்று இருக்கும். அந்த ஒரு கட்டையை எடுத்துகிட்டு மெதுவாக தவந்து போகிறா. சரி, இதை பிடிச்சிட்டு நம்ம இங்கேருந்து போவோம், யாராவது ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்களா அப்படின்னு அவள் பார்க்குறா. அப்படி முடியலனால காலை வேற பாதி வறுத்துட்டா, எப்படி நடக்க முடியும், அடிப்பட்ட கால், மெதுவாக தான் அவளால் போக முடியும். மழை வேறு எங்கேயும் சேரும் சகஜமாக இருக்குது எல்லா இடமுமே. பாடு பார்த்துட்டு மெதுவாக போகிறா, தாங்கி நடந்து போகிறா. அங்கே போகும்போது தூரத்தில் பார்த்தா லைட் எரியுது ஒரு வீட்டில். சரி, இது ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குது. சரி, இந்த பொண்ணோட சத்தம் கேட்டோடனே போகலாமான்னு யோசனை பண்ணா. சரி, யாரோ ஆபத்தில் இருக்காங்க, நம்ம அந்த பொண்ணை காப்பாற்றுவோம், நம்ம அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவா, அப்படியே மெதுவாக தாண்டி அந்த வீட்டுக்கே வரத்துக்காக நடந்து வர போகும்போது அந்த இடத்துல நிறைய அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்து இந்த கன்னி வெடி மாதிரி இந்த லாக்கர் மாட்டுறது அங்கேருந்து வந்துகிட்டே இருக்க போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மெதுவாக தான் வர்றா. பார்த்துக்கிட்டு அவரால் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு டக்குன்னு விழுந்துட்டு அந்த கம்பை வச்சோடனே அந்த லாக் ஆகிடும். அந்த லாக் ஆடணும், யாரும் லாக் வச்சு போய்ட்டாங்க நல்லா, இல்லைனா ஜஸ்ட் அவள் காலில் வச்சுருந்தா கால் 2 துண்டாக போயிருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நிறைய இடத்துல அந்த மாதிரி அங்கே வச்சுருக்காங்க, கன்னிமணி மாதிரி அந்த லாக்கரை வச்சுருக்காங்க. அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு மெதுவாக அந்த ரூம் இருக்கிற வீட்டுக்கு ஓரமாக வந்துடுறா. வந்து ஜன்னலை தூக்கிட்டு பார்த்தா அது உள்ளே தான். அப்போ ஆச்சரியமே காத்திருக்க அந்த சைக்கோ தான் அதுக்குள்ளே இருக்கிறதா அவள் பார்த்துட்றா. அங்கே மெதுவாக பார்க்குறா, துணி நீக்கிட்டு உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு மெதுவாக பார்க்கும்போது அப்போ உள்ளே அவளுக்கு தெரியுது, உள்ளே வந்து ஏதோ சத்தம் முணங்குற சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. ஒரு பொண்ணு வந்து கட்டி போட்டு வச்சுருக்கான், அந்த ஒரு பொண்ணு தெரியுது, அவளை பார்க்குறா. கிளாஸ்க்கு மேலே பார்த்துட்ருக்கா. சரி, எப்படியா நம்ம இந்த பொண்ணை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவான், ஒரு மல்லை ஒரு ஓரமாக வருவா. வந்து பார்த்தா எப்படியோ அதுக்குள்ளே தான் வந்துடுறா. அங்கே வந்து பார்த்தோன்னா அந்த சைக்கோ வேறு அங்கே உள்ளே தான் இருப்பான். இருக்கான்னா தெரிஞ்சு சைக்கோவை பார்த்துட்டா. உள்ளே தான் இருக்கான்னு அவளுக்கு தெரியுது. அப்போ என்ன மெதுவாக உள்ளேருந்து அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவளால் வந்து ரொம்ப தயங்குறா. எப்படி உள்ளே நமக்கு போகிறதுன்னு அவளுக்கு தெரியல. உள்ளே கொண்டு பார்த்தாக்கா அதுக்குள்ளே வந்து இவன் என்ன பண்ணுவான், அந்த போலீஸ்காரனை கொண்டு வந்து பிடிச்சி வச்சு அவனுக்கு வந்து துப்பாக்கியில் கூட ஆணில் கொடுற துப்பாக்கியில் ஷூட் பண்ணி அவனை சாகடுறான். இதையும் பார்த்துட்டு அழுகா. பாவம் அவன் வந்து அவனை வந்து ஷூட் பண்ணுறதுன்னு அந்த போலீஸ்காரன் வந்து அவனும் செத்து போயிடுறான். அவனை வந்து அந்த ஆணி ட்ரில் மாதிரி இருக்கும்ல, ஷூட் பண்ண அது ஆணி உள்ளே கிளையாக போயிடும். பார்த்தா நேராக ரூமுக்குள்ளே வருவான். ரூமுக்குள்ளே வந்த உடனே அவனுடைய துப்பாக்கி, போலீஸ்காரனுடைய துப்பாக்கி, இந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோனி நைஸாக என்ன பண்ணுறான், வெளியே போகிறான். இவன் வந்து என்ன பண்ணுறான், போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம சைக்கோ அவன் போலீஸ் மாதிரியே வந்து அவனை ஆக்கிக்கிட்டு அவனுக்கு அது ஒரு ஆசை போடுறது இந்த சைக்கோவுக்கு. நேராக வந்து அந்த பொண்ணு ஒன்று போல் அவளை வந்து அவுத்து கூட வந்தாப்புல. அந்த ஒன்று கத்துறாய், கத்தாத நான் அவனை காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து அவள் கட்டெல்லாம் அவுத்து விட்றா. அவளை அவுத்து விட்டு போகும்போது என்ன பண்ணுவான், ஒரு செகண்டு தான் ஒரு கையெல்லாம் அவுத்துருவா. இன்னொரு கை அவுத்துருக்கும்போது வெளியே சத்தம் கேட்கும். என்ன வெளியே சத்தம் கேட்குன்னு பார்த்தா அவன் அங்கேருந்து சைக்கோ வந்துடுற மாதிரி தெரியும் அவளுக்கு. அதோட சைக்கோ வர மாதிரி தெரிஞ்சோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, சரி டேய் கத்தாமல் அமைதியான இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டியும் ஊற்றுட்டு இருக்கும்போது அது கீழே அவன் ஸ்டெப்பு தான் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் 1 by 1. அதுக்குள்ளே என்ன பண்ணுவான், அவன் பின்னாடி ஒளிஞ்சிக்குவான். அவன் சைக்கோ வரான், நான் ஒளிஞ்சிக்கிறேன்ட்டு. இந்த சைக்கோ ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் வராருல, அழகாக வந்துட்டு இவளை தலையெல்லாம் பிடிச்சிட்டு ஏதோ பண்ணுறதுக்காக அவளை ட்ரை பண்ணிருக்க போகும்போது ஹீரோனி வந்துடுவாப்புல. வந்துட்டு சொல்கிறா, டேய் அவளை தொடாதடா, அவளை தொட்டான அவனை சுட்டுருவேன்
அவளை தொடாத உன்னை சுற்றுவேண்டி நீ இன்னும் நீ சாகவே இல்லையா, அப்போவே நான் உன்னை சாகடிச்சிருக்கணும், வர சுற்றுவேன்னு அப்படின்னா போல ஒரு ஷூட்டுவா அவளை ஷூட் பிடிச்சிட்டு அந்த கண்ணாடியில் போய் ஷூட் ஆகிடும். அவன் குனிச்சிடுவான் தலையை, சரியான ஹைட் இல்லை. இவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர சண்டையில் அவன் இத்தவொடனே இவளை இது பண்ணி துப்பாக்கி கீழே விழுந்துடும். இவன் வந்து கண்ணில் குத்திட்டு அவனை கூப்பிட்டு ஓடி போகிறான். டே நீ ஓடுன்னு இவளும் ஓடுறான், அவளும் 2 பேரும் ஓடி போயிடுவாளுங்க. ஓடி போயிட்டு இவன் இந்த சைடில் வந்துடுவா, அந்த சைடில் வந்துடுவா. ஆனால் அங்கே பார்த்தா வேற ஒருத்தனை சாகடிச்சு வாயெல்லாம் கிழிச்சிட்டு ஒருத்தனை படுக்க வச்சுருக்கான், கத்தியால் ஒரு குத்தி அவனை வேறு உட்கார வச்சுருக்கான். இந்த சைக்கோ பல பேர் நிறைய பேரை கொலை பண்ணிடுவான் போடுது. எப்போ இவன் வந்துடுவானுன்ட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் கடையில் போய் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறா. கீழே போய் ஒளிஞ்சு இந்த சைக்கோ தேடி வரான். நீ எங்கே போனாலும் விட மாட்டேன் மல்லவி, ஒழுங்கா நீ வெளியே வந்துரு, என் சாவு உன் கையில் தான் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி அப்படியே உள்ளே தேடிக்கிட்டே வரான். அவன் டேபிள் கடையில் தான் இருக்கா. பக்கத்தில் அந்த ஒருத்தனை வாய்க்கு வச்சான். அவன் போனான், அவன் கூட அங்கே இருக்கிறான். அவனை தள்ளி விடுவா இது கீழே வந்தோன்னா, நீ இங்கே தான் இருக்க, அவனை கண்டுபிடிச்சிட்டான், அடி வா இங்கேன்னு தப்பிக்கவா பார்க்குற. அப்படியே அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டே போவான். இழுத்துட்டு போயிட்டு ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணுவான், சட்டையை கேட்கலான்னு போவான். என்ன பண்ணுவா, அவள் காலை வச்சு நம்ம மெயின் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டு ஒரே ஒரு தான். அந்த உதச்ச உடனே அவர் அப்படியே பயங்கரமாக தழிஞ்சு வந்துடுவார். அவ்வளோதான், வழியில் துடிப்பார். அவன் அந்த கேப்பில் என்ன பண்ணுவான், அவனை அடித்து கீழே தள்ளிட்டு அப்படியே அந்த அடிப்பட்ட இடத்துல கையை வச்சு நல்லா வயிற்று குத்தினால கத்தி அமுக்கிட்டு டக்குனு இந்த பொண்ணை சொல்ல, ஏடி நீ அந்த பக்கம் போய்டு, அங்கே நில்லு, நான் வரேன். அதுவரை வெயிட் பண்ண இந்த பொண்ணை இந்த பக்கம் ஒரு நிற்க வச்சுருவாப்புல. இங்கே வந்து என்ன பண்ண வெளியே வந்து பார்ப்பாப்புல நம்ம சைக்கோ ஹீரோனி. அப்போ மெதுவாக வர செல்லமே எங்கே இருக்கா வந்துருந்தோன்னே வேகமாக வந்து நம்ம ஹீரோனி அவனை பிடிச்சி கீழே போத்தடியும் கீழே தள்ளி விட்டுருவா. அவன் அப்படியே உருண்டு கீழே வந்து விழுந்தோடனே அந்த கீழே இருக்குமா அந்த லாக்கர்லாம் கால் மாட்டிக்குது. கால் மாட்டினா அவளை எழும்ப முடியாது, ஏஞ்சிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கால் நல்லா மாட்டிக்கிச்சு, அது ரத்தமாக பீச்சு அடிச்சு எலும்பெல்லாம் ஒஞ்சி போச்சு. அதோட வந்து நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணை கொட்டி கீட்டாங்கிட்ட வராப்புல. இதாண்டா வாழ்க்கை பற்றியா, ஒரு செகண்டில் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ நீ எப்படி இங்கேருந்து தப்பிப்ப, இங்கே பாரு எங்கள் நிலைமை தான். அப்போ என்ன பண்ணுவான், நீ எப்படி தப்பிப்போ ஏற்றியா, நாங்கள் உனக்கு ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்னால ஒரு கத்தியை கையில் கொடுத்து, அதே மாதிரி இவ சொல்கிறா அந்த கத்தி இருக்கும் கீழே, அந்த கத்தியை தள்ளி விட்டு இந்த கத்தியை வச்சு நீ காலை வெட்டுவியோ இல்லை நீ செத்து போவியோ எங்களுக்கு தெரியாது. அதாவது முன்வினை பின்வினை, முன்னால் செஞ்சது இப்போ பின்னால் நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கீழே அவங்க முன்னாடியே தள்ளி விட்டுனே இவனால் தப்பி எழுஞ்சவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா போனால் அந்த பொண்ணை கூட்டிட்டு சினப்போ எனக்கு கத்தியை தள்ளி விட்டு அங்கேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிட்டு இந்த பொண்ணு வந்து மெதுவாக கூட்டிகிட்டு வா நம்ம இங்கேருந்து போகலாம் பார்க்குறான். அந்த கத்தியை கிடக்க பார்க்குறான். இந்த கத்தியால் எடுத்துகிட்டு நம்ம காலை எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணும் ஹீரோயினையும் அவளும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த இருந்து போகிறாங்க. வேறு ஒரு திசைக்கு யாராவது நம்ம ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு தனியாக அப்படி நடந்து இந்த பக்கம் அப்படி போயிட்டு இருக்கிற ஓரமாக போகிறா. அங்கே போகும்போது ஏன்னா இவளால் நடக்க முடியாது, அவளால் நடப்பா. அவள் இவளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காணிச்சு இந்த படத்தை இங்கேயோ முடிச்சிடறேன். கதை முறை இந்த ஹீரோ திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். இதோட படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.